அப்போ வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்பத்து கவர்மெண்ட் என்னமோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் அவங்க தான் என்னமோ அவங்க தான் பண்ண மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. இது தவறு. ஏன்னா எந்த ஒரு ஆளும் கட்சியில் இருக்கும் இந்த நபர்கள் யார் தவறு செய்கிறாங்களோ இந்த ஆளுங்கட்சிகள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து எப்படி அவங்க வந்து மார்பை தட்டிக்க முடியும்னு எனக்கு புரியல. அதே மாதிரி இந்த ஊடகங்களுக்கு வந்துட்டு ஒரு இது இருக்கணும், ஒரு ஒரு மனசாட்சி. இப்போ வந்து நம்ம வந்து வி ஆர் கன்சிடர்ட் அஸ் நாலாவது பில்லர், ஃபோர்த் பில்லர் ஆஃப் தி டெமோக்ரஸி. அப்படி இருக்கச்ச இவங்க வந்துட்டு ஒரு சில இந்த சங்கி நடத்தும் ஊடகங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுறது. தட் இஸ் இந்த ட்ரிச்சியில் ஒரு அம்மா பொண்ணுக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்தப்போ அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கும்போது இந்த பிஜேபி சார்ந்த அன்றைக்கு இருந்த அண்ணாமலை போய் ஒரு பெரிய ட்ராமாலாம் போட்டார். இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த சாட்டை வச்சு அடிச்சுட்டு செருப்பை போட மாட்டேன். அதுவுமே ஒரு ட்ராமா. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஒரு மனசாட்சி இருந்தால் அந்த ஆளுக்கு. அப்போ வந்து இந்த டெல்லியில் இருந்த இந்த மல்யுத்த வீரர்கள் அந்த பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் அவங்க எம்பி மேலே கொடுத்தப்போ, இல்லாட்டி அந்த யூபி எம்எல்ஏ வந்து அந்த ஒரு பொண்ணோட குடும்பமே அழிஞ்சு போச்சு, கற்பழிச்சு. அதுக்கப்புறம் காஷ்மீரில் அந்த சின்ன குழந்தை ஆசிஃபா, அதுக்கப்புறம் குஜராத்தில் அந்த பில்கிஸ் பானுவோட கேஸில் வந்து அந்த குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ணிவிட்டு லட்டுவெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? அப்படியே இந்த பெண்கள் கடை, இந்த கட்சி சார்ந்த பெண்கள் இந்த பிஜேபியில் இருக்கும் மெயினாக வந்துட்டு இந்த விமென்ஸ் கமிஷனில் குஷ்புவெல்லாம் இருக்காங்க. அப்போ வந்து அவங்களாம் அன்றைக்கி வாயே பேசலை. அப்போ வந்து திஸ் இஸ் ஆல்சோ ராங். வந்து இப்போ என் கட்சியில் யாருன்னா தவறு செய்தாலும் தவறு தான். அப்போ நான் நாளைக்கு செஞ்சாலும் அது தவறு தான். அப்போ வந்துட்டு சால் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அப்படியே நினைவுலேருந்து மறந்துடுறாங்க. அவங்களுக்கு கன்வீனியன்ட் ஃபர்கெட்டிங்.